அதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு போயாச்சு. ஸோ அடுத்து இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக எல்லாம் தூக்கி போட்டு தூடுவார். இப்போ கரெக்டாக அந்த மூமெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து நம்ம எப்போவுமே நம்ம மாற்ற விட்டுக்கலாம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு க்ளோவால் போட்டு நின்றுட்டேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். வருவான் நான். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் எமௌண்ட்டுமே போட்டு ஆடிட்டு கிடந்தேன். நம்மக்கிட்ட வேறு MP53 சிப்பு இந்த இடத்துல நல்லா எமௌண்ட் போட்டு ஆடிட்டு இருந்தோம். ஸோ எவன் வந்தாலும் இங்கே வந்து மண்டை கண்டிப்பாக திறப்புனா அவனுக்கு. எவன் வந்தாலும் இங்கே மண்டை திரிக்குங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஒன்ட்டா பிள்ளைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ நினச்ச மாதிரியே ஒருத்தன் இப்போ அந்த புல்லு பவரை போட்டு வந்துக்கிட்டு இருந்தான். ஸோ இப்போ அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த தெரியுது. ஸோ கரெக்டாக மேலே வந்து அழுத்தி பிடிச்சி அவனை நாக் டவுன் பண்ணியாச்சு. அவன் நினச்சிருப்பான் யார் சாமி இவன் இந்த அடி அடிக்கிறான்னு. இவனை ஃபுல் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெயிட் பண்ணேன். ஸோ இன்னொருத்தவனாவது வராங்களான்னு பார்க்கறதுக்கு. ஸோ மீதி இந்த கொஞ்சம் ஹெச்பியும் போட்டு இது பண்ணிடலாமேன்னு. ஸோ இன்னொருத்தன் நாக் டவுன் ஆகிட்டான். சரி ரைட்டு இதுக்கு மேலே இங்கேருந்து ஆகாது நான் கீழே இறங்கி போகலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் இறங்கி இந்த பக்கம் வந்தேன். ஸோ நம்ம டீமால் ஒருத்தன்னா அவனே முடிச்சு விட்டானுங்க. இந்த பக்கம் வெளியே பார்த்தது மேலே ஒருத்தர் இருந்தான். என்கிட்ட ஃபீஸ் ட்ரிப் இருந்துச்சு. அது தூக்கி போட்டேன். அவன் மேலேயே பண்ணல போட்டது வேஸ்ட்டாக போச்சு. அவன் கீழே குடிச்சுனா 10 டேமேஜ் போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கம் வந்து இந்த பவர் வேற என்னை பிடிச்சி தொலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மெடிக்கிட் போட்டேன். ஏறி தெரிஞ்சு ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. இந்த பக்கம் போட்டான். அடிக்க பார்த்தா அவனை அழுத்தி முடிச்சு விட்டாச்சு. முடிச்சு விட்டு இந்த பவர் போட்டு அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன். இன்னும் ஒருத்தன் தான். இன்னொருத்தன் அவனை முடிக்காமல் பார்த்தா அவனே ஹீட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு சரியா தெரியல. இந்த இடத்துல நான் தென்னையில் போயிட்டு இந்த பக்கம் வருவானு தெரியல. கடைசி அந்த இடத்துல பவர் மெடிக்கிட்ட போட்டு ஃபில் பண்ணிட்டேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. ஸோ நான் ஜோனில் மாதிரி இவ்வளோ வெளியே போனேன். இந்த ஜன்னலில் இனிமே ஒருத்த உள்ளே வந்தான். சரி அவனை ஜோனே முடிச்சு விட்டுருச்சு. இந்த பக்கம் லாஸ்ட்டு ஒருத்தனா அவனை அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் ஒரு ரவுண்ட் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதையுமே நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு விட்டுருவேன். ஸோ நாங்கள் ஜெயிக்கிற லாஸ்ட் ரவுண்டை மட்டும் தான் விட்டு வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்ட் 2 கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும். போன ரோ விட்டு வெளியே யாராலையுமே கமெண்ட் பண்ணல. ஒரு சில பேர் மட்டும் கமெண்ட் பண்ணிங்க. சரி இப்போ நான் 3வது அந்த வீடியோவும் போட்டு விட்றேன். ஸோ இதில் வந்து நான் அதிகமாக ஆளில் ப்ளே பண்ணல. அதை என்னன்னா ஜோனில் மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்சளவுக்கு உங்கள் கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உனக்கு பாதி டேமேஜ் போட்டு நம்மளோட அந்த சாண்டின பவர் இந்த பவர் வந்துச்சு முடிச்சு விட்டாச்சு. சரி இங்கே ஒரு க்ளோவால் போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏற ஆரம்பித்தோடனே நம்ம டீமில் இங்கே இருக்காங்க தைரியத்தில் இங்கே போட்டு அந்த கிரண்டை தூக்கி ஏமால போட்டுக்கிட்டேன். சரி நல்லது நமக்கு அதிகமாக டேமேஜ் போகல. இந்த பக்கம் மெடிக்கிட் போட்டு பார்த்தேன். என் எனிமிக்கிட்டே அந்த கிராண்ட் வந்துருக்கும் போது கரெக்டாக அதில் விழுந்து போட்ட ஒரு மெடிக்கிட்டு வேஸ்ட்டாக போச்சு. ஸோ க்ளோவால் உடச்சிட்டா இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு நானே ஃபுல் க்ளோவாலே உடச்சவன் அடிக்கலாம்னு பார்த்தா முடியலை. அதுக்கப்புறம் பின்னாடி கண்டிப்பாக முடிச்சாச்சு. இங்கே வந்து நம்மளை முடிக்கணும்னு பார்த்தாப்புல அவனே ஜோனில் மட்டும் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம டீமாலுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டில் வந்து அவனுங்க தான் ஜெயிச்சிட்டானுங்க. சரி ஓகே கைஸ், பார்த்துட்டு போங்க. நம்ம இதில் கண்டினியூ வீடியோவில் பார்ட் 2 சந்திப்போம். சரி ஓகே பாய் கைஸ்.